அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடை விலக்கிய அமெரிக்கா, ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் எரிபொருள். இலங்கையை வந்தடைந்த இந்திய துணை ஜனாதிபதி. கொழும்பில் மர்மமான முறையில் பற்றி எறிந்த வீடு, தாய் மகள் பலி, தந்தை உட்பட 2 படுகாயம். சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட 41 பேர் கடற்படையினரால் கைது. ஆனமடுவ பகுதியில் கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் 1 உயிரிழப்பு. கட்டுநாயக்கவில் வெளிநாட்டு வர்த்தகர் 1 அதிரடி கைது, கடும் பரபரப்பு. அவதானம், நாட்டை அச்சுறுத்தும் விபத்து மரணங்கள், தொடர்ந்து மீட்கப்படும் சடலங்கள். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. தமிழர் பகுதியை உலுக்கிய படுகொலை, மதுவுக்காக தாயை பலியெடுத்த மகன், மேலதிக தகவல். முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அரங்கேறிய சம்பவம், கொழும்பில் இருந்து வந்த அதிகாரிகளின் அதிரடி. தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது. கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் 1 மாத கால சலுகை காலத்தை அறிவித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய்க்கான தற்காலிக பொருளாதார தடை விலக்கு இனிமேல் நீட்டிக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்த பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா-இஸ்ரேலிய போரின் போது கடுமையாக உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகளை கட்டுப்படுத்தும் நிர்வாகத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கைக்கு தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜேந்திர ஒப்பந்தங்களின் கீழ் சலுகை விலையில் ரஷ்ய எரிபொருள் மற்றும் நிலக்கரியை வழங்க ரஷ்ய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் யுத்த மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் நாட்டுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த முதலாவது கப்பல் 17ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இதற்கு தேஷ் மகிமா என பெயரிடப்பட்ட இக்கப்பல் இந்திய கப்பல் கழகத்திற்கு சொந்தமானது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வருகை தந்த இக்கப்பல் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த கச்சா எண்ணெய் கையிருப்பு சபகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வருகை தரவுள்ள மற்றொரு எரிபொருள் தாங்கிய கப்பல் நேற்று முன்தினம் இலங்கையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதியுடன் 49 பேர் கொண்ட தூதுக்குழுவினரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்திய விமான சேவைக்கு சொந்தமான இந்தியா 1 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இவர்கள் நாளைய தினம் வரை தங்கியிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இன்றும் நாளைய தினமும் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான நிலையத்தில் வைத்து அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் குமார கமகே உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகளால் சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹர்னிமர சூரிய உள்ளிட்டவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவுள்ளார். அத்துடன் அரசியல் பிரதிநிதிகளோடு அவர் கலந்துரையாடலிலும் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை மையமாக கொண்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகம பகுதியில் 2 மாடி வீட்டின் மேல்தளத்தில் ஏற்படுத்திய விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 55 மற்றும் 16 வயதுடைய ஒரு தாயும் மகளும் என தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்கள் 46 வயதுடைய தந்தையும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவரும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீட்டில் ஏற்படுத்தி அண்டை வீட்டார் அணைத்ததுடன் தீக்காயங்களுக்குள்ளான 2 ஆண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டை மேலும் சோதனையிட்ட பொழுது அறையில் இருந்த 2 பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து ஏற்பட்ட வீட்டுக்குள் பெட்ரோல் வாசனை வீசியதால் யாரோ ஒருவரால் அல்லது குறித்த தரப்பினால் இந்த வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றத்திற்கான காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் மகரகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 41 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினர், கடலோர காவல்படை, மீன்வள மற்றும் நீர்வள திணைக்களம் ஆகியவை இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 11 சிறு படகுகள் மற்றும் 2 இழுவை படகுகள் ஆகியவற்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இதன்படி திருகோணமலை, செம்மலை, செட்டிப்பாளையம், எலிசபெத் தீவு, கோழிப்பண்ணை, கிளிபன்பேர்க் முனை, உப்புரல், நந்திக்கடல் களப்பு, அளம்பில், ஜானை தீவு, புடுவக்கட்டு, புத்தாளம், உச்சமுனை மற்றும் யாழ்ப்பாணத்தின் கோமர் முனை பகுதியின் கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கி வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேற்கு கடற்படை கட்டளைகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் மூலம் 41 நபர்கள் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்கள் கடல் அட்டைகள், வணிக வெடிபொருட்கள், தடை செய்யப்பட்ட கடத்தொழில் உபகரணங்கள், டிராக்டர்கள் மற்றும் கடத்தொழில் படகுகள் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக முல்லைத்தீவு, கிண்ணியா, கோட்பே, ஈச்சலம்பட்டு, களுவாஞ்சிக்குடி, கிளிநொச்சி, புத்தளம் ஆகிய இடங்களில் உள்ள மீன்வள மற்றும் நீர்வள திணைக்கள அலுவலகங்களிலும் முள்புடா சிறப்பு அதிரடிப்படையிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆனமடுவ பராமகந்த மலைப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஆனமடுவ பராமகந்த பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். பராமகந்த மலையின் பின்புற பகுதியில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக தாம் கட்டுத்துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாகவும் அங்கு சென்று பார்த்தபோது துப்பாக்கி வெடித்து அவர் உயிரிழந்து கிடப்பதை கண்டதாகவும் 42 வயதுடைய நபரொருவர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து முறைப்பாடு செய்த மேற்படி நபரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்த நபர் இதற்காக அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்றார் என்பதற்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த நீதவான் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சட்டவிரோத வேட்டை நடவடிக்கையால் ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு குறித்து ஆனமடுவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 5.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு வர்த்தகர் ஒருவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான TG307 என்ற விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை 12:55 மணியளவில் வருகை தந்த 36 வயதுடைய பங்களாதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு பிடிபட்டுள்ளார். விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் பொருட்கள் ஏதுமற்ற பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி வழியாக வெளியேற முயன்ற போதே அங்கிருந்த சுங்க அதிகாரிகள் இவரை மறித்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த நபரின் கைவசம் இருந்த 2 பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 170 சிகரெட் அட்டைகளும் அவற்றிலிருந்து 34,000 வெளிநாட்டு சிகரெட் துண்டுகளும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பான ஆரம்பகட்ட சுங்க விசாரணைகளை தொடர்ந்து கடத்தி வரப்பட்ட அனைத்து சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் குறித்த நபருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். நீர்த்தேக்க பகுதியொன்றில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சடலங்கள் தப்புத்தேக்கம நலச்சிய நீர்த்தேக்கத்தின் இடது கரை கால்வாயில் அமைந்துள்ள நீராடும் பகுதியில் நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 30 வயதுடைய பெந்திவிப மற்றும் திம்பிரி கஸ்கடவள் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை பின்னர் இந்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்கள் நீராட சென்றிருந்த போதே இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சடலங்கள் மரண பரிசோதனைக்காக தபுதேகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக தபுதேகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது. இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும்.
மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், வடமத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னரான பிற்பகல் வேளைகளில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சித்தாண்டி 4 பழைய சந்தை வீதி வேலாயுதம் வீதியில் வசிக்கும் 39 வயதான பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த வீட்டில் உயிரிழந்த பெண்ணும் அவரது 23 மற்றும் 22 வயதுடைய 2 மகன்களும் வசித்து வந்துள்ளனர். குடிபோதை காரணமாக இந்த வீட்டில் தாய்க்கும் மகன்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அயலவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான இளைய மகன் 2 வாரங்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் மூத்த மகன் தாயுடன் வசித்து வந்துள்ள நிலையில் அவர் மது அருந்துவதற்காக தாயிடம் அடிக்கடி பணம் கேட்டு சண்டையிட்டு வந்துள்ளார். நேற்றைய தினமும் மது அருந்துவதற்கு பணம் கேட்ட நிலையில் ஏற்பட்ட தகராறில் மகனால் தாக்கப்பட்டு தாய் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது தனது பேரன் வீதியில் கத்திக் கொண்டு செல்வதை கண்டுள்ளார். பின்னர் அயலவரிடம் கேட்டபோது தனது தாய் அடித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் வீட்டை திறந்து பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சந்திவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு தடயவியல் போலீசார் மற்றும் ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றம் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் அயலவர்கள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். இதனை அடுத்து சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மூத்த மகனை சந்திவெளி போலீசார் நேற்றிரவே கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை மாஞ்சோலை வைத்தியசாலையில் கணக்காளர் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் கொழும்பிலிருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். விநியோகஸ்தர் ஒருவரிடம் கையூட்டு பெறுவதற்கு முயற்சித்த போது குறித்த தகவல் கொழும்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நேரடியாக வருகை தந்து கையும் மெய்யுமாக கைது செய்துள்ளனர். வைத்தியசாலை கணக்காளர் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்திய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கைதுக்கான காரணம் இதுவரை தமக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.